நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதிகாரி பணியை தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதாவது எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டணமும் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 22/5/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா அப் டு வந்து 76,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுப்போம் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டிவ் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெலடி நவீன் 7358@gmail.com, மூன்றாவது மெலடி நவீன் 99650@gmail.com. இந்த மூன்று மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய வெப்சைட் தான் பாத்துட்டு இருக்கீங்க. இது என்ன வெப்சைட் வந்து ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டேன். சோ இதுதான் வந்து நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல இப்ப என்னென்ன வேகன்சிஸ் லிஸ்ட்ல வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ரயில் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து டெல்லியில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 22/5/2026 க்ளோசிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. 2/5/2026 வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அபிஷியல் சப்மிட்டட் இமெயில் ஐடி வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி அதை எடுத்துட்டு இந்த site.eng.rlda@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டுமே ஜெராக்ஸ் எடுத்து அதை அப்படியே சாஃப்ட் காப்பி எடுத்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டவுட் வரும். என்ன போஸ்டிங் அப்படின்னு சைட் இன்ஜினியர் போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி இன் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும், விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. இந்த ஒர்க்கிங் லொகேஷன் பேன் இந்தியா லெவல்ல எந்த ஸ்டேட் வேணாலும் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும். அது முக்கியமா சிவில் டிபார்ட்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 40 காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. 30 சிவில் டிபார்ட்மெண்ட்டும் 10 எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 77,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி இன்ஜினியரிங்ல பிஇல வந்துட்டு சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு SC ST கேட்டகரியில இருந்தீங்கன்னா 55% மார்க். அதே மாதிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அவசியமே கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப் டு லெவல் வந்து 45 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல SC ST OBC மாற்றுத்திறனாளிகள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அபிஷியல் வெப்சைட் லிங்க் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதோட வெப்சைட் லிங்க் தான் இது நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட் தான் ஓபன் ஆகும். சோ இதுல தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 40 காலி பணியிடங்கள் பேன் இந்தியா லெவல்ல வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் ரிலேட்டட்ல தான் வந்து இருக்கும். சோ ஜெனரல் இன் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 76,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு இன்டர்ன்ஷிப், அப்ரண்டிஸ்ஷிப், ட்ரைனிங், டீச்சிங், அகாடமிக், ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி ரிலேட்டட்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நார்மலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே சரி, நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஸ்டேஷனரி டிடக்ஷன், இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிளா இருக்கும். PF CTC எல்லாமே இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க.
அப் டு 45 வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 22/5/2026 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதை வந்து தெல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க பிஃபோர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு அண்ட் டேட். இது எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்க டைரக்டா இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு அண்ட் இஷ்யூ டேட். சோ இது ரெண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டேட்டட். சோ என்ன போஸ்டிங் அண்ட் ஒர்க்கிங் லொகேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டர்ல ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளும் ஒவ்வொரு லெட்டரா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேம் சேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ தான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியே இந்த போட்டோ இப்ப நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா போட்டோக்கு மேல வந்து இப்படி சைன் வந்து இருக்கணும். உங்களுடைய டேட் மந்த் இயர் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஏஜ் இயர்ஸ் மந்த் டேஸ், நீங்க மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் 12 இலக்க நம்பர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பரு. ஸோ நீங்க அதோடைய சர்டிபிகேட் நம்பர் இஷ்யூ டேட்டு, அதே மாதிரி நீங்க என்ன கேஸ் சார்ந்தவர்கள், மாற்றுத்தண்ணி எஸ்ஆ நோவா, ரிலேஜியன், அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடா விண்டோவா டிவோர்ஸ்டா, நேஷனாலிட்டி இந்தியன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பெர்சனல் மார்க்ஸ், அதாவது வந்து மச்சம் எங்க இருக்கு தழும்பு எங்க இருக்குது, ஸோ அதை வந்து கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியா கம்யூனிகேஷன் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அதே மாதிரி டெலிபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக இமெயில் ஐடி, சைன், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் யூ எவர் பீன் கன்விக்டட் எஸ் ஆர் நோவா, எஸ்ன்னு அதோட டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஊர் பேரு, டேட்டு, சைன், இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய செக் லிஸ்ட் இருக்கணும். அந்த செக் லிஸ்ட்ல நேம், என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேட்டகரி டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ், டேட் மந்த் இயர், ஏஜ் ப்ரூஃப்கான பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th 12th, இன்ஜினியரிங், டிப்ளமோ, போஸ்ட் குவாலிபிகேஷன், இது எல்லாத்தோடைய வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும் ப்ரூஃபுக்கு. அதே சேம் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருங்க. அது செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். இங்க வந்து சைன் போட்டு வித் டேட்டோட இருக்கணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணீங்க அதோட டீடைல்ஸ், அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரிலீவ் லெட்டரு, சேலரி ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா, ரயில்வே துறையில இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தீங்களா இல்லையா, அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் லெட்டரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர், பிஃபோர் ஒர்க் பண்ண அப்பாயின்மெண்ட் லெட்டரு, அந்த கம்பெனியோடைய பேர் ஸ்லிப்பு, ஃபார்ம் 16, அதே மாதிரி சிபி, உங்களுடைய ரெஸ்யூம். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு சார்ஜஸ் ஆல்சோ அப்ளிகபிள். உங்களுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்ப நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு இப்ப திரையில வந்து காட்ட போறேன். சோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி naveen812244@gmail.com. இரண்டாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் கொரிஸா இருக்கட்டும், அதே மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கான டீடைல்ஸ் இருக்கட்டும், நீங்க கான்டாக்ட் பண்ணா டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து உங்களுடைய சைனு, உங்களுடைய டேட்டு சேம், இங்கேயும் சைனு டேட்டு, இதெல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அதுல நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி மேல வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு, இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து நீங்க அனுப்பணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து உங்களுடைய அப்டேட்டா கேட்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.